12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்சம் பெற்ற குரு தன்னுடைய மீன ராசியை தானே பார்க்க போறார். சுப பலன்களை அள்ளி கொடுப்பார். அதிக வருமானத்தை தருவார், மன நிம்மதியை தருவார், ஆரோக்கியத்தை தருவார். கடன்கள் முதல்ல தீரும். இந்த பழைய கடன் போயிடுச்சு சார்ப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் அப்படின்னா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, புதிய கடன் வந்து சார். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தெய்வீக ஜோதிடர் டாக்டர் பாலகிருஷ்ண ரெட்டி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குரு பயிற்சி காலகட்டங்கள் ஆரம்பிக்க போகுது. மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஏன்னா குருநாளே சுப விஷயங்களை மட்டும்தான் மக்களுக்கு சொல்வார். எந்த மாதிரியான சுப விஷயங்களை கொடுக்கறதுக்காக குரு பகவான் வர இருக்கிறார்? பொதுவாகவே குரு பயிற்சி அப்படின் போது யாருக்கும் ஒரு பயம் இருக்காது, மனோதைரியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்பா சார் எனக்கு வீடு வாங்கிடலாமா, கார் வாங்கலாமா, அதே மாதிரி கல்யாணம் ஆகிடுமா அப்படின்னு சுப விஷயங்களை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. ஆகவே இந்த நிகழ்ச்சி இப்போ நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல விஷயங்களை பேச போகிறோம், நல்லதை சொல்ல போகிறோம், நல்லதையே நம்ம திங்க் பண்ண போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி என்னும்போது யாருக்குமே அந்த பேனிக்கோடு சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி பார்க்க மாட்டாங்க. இப்போ சனீஸ்வரரை பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், சனி பெயர்ச்சிக்கு பார்க்கும்போது பயம். நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சார், சார் அங்கேருந்து பிரசாதம் கொண்டு வரலாமா, கொண்டு வரக்கூடாதா, இப்படின்லாம் கேள்விகள் இருக்கும். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு இடமில்லை. குரு பார்க்க கோடி நன்மை. ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்க்கலாம் சார். மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. ஏன்னா குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்சம் பெற்ற குரு தன்னுடைய மீன ராசியை தானே பார்க்க போகிறார். சுப பலன்களை அள்ளி கொடுப்பார், அதிக வருமானத்தை தருவார், மன நிம்மதியை தருவார், ஆரோக்கியத்தை தருவார். அந்த சனி செவ்வாயும் லக்னத்தில் இருக்கிறதுனால பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். இப்போ வேலையில் இருக்கீங்க, வெளிநாட்டுக்கு போகிறீங்க, இல்லை வெளி மாநிலத்துக்கு போகிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போனீங்கன்னா ஜாகிரதையாக போயிட்டு வாங்க. அங்கே போய் எப்படி பழகணும், எப்படி போகணும், அவங்களோட எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கால்குலேட்டிவாக நீங்கள் இருக்கணும். இல்லைன்னா அந்த சனியும் செவ்வாயும் தேவையில்லாத மனஸ்தாபத்தை கொடுத்துருவான். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் தாயினுடைய ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும். பிற்கூற்றிலே இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு சொந்த வீடு, வாகனங்கள், புடவை, நகை அப்படின்னு சொத்துக்கள் சேரும். கடன்கள் முதல்ல தீரும். இந்த பழைய கடன் போயிடுச்சு சார்ப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் அப்படின்னா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, புதிய கடன் சேர்ந்துடும். சார் ஒரு பைக் வச்சுருந்தேன் சார், பைக்கை கொடுத்துட்டு கார் வாங்கிக்குவீங்க. கார் வச்சுட்டு இருந்தேன் சார், லக்ஸூரி கார் வாங்கிக்குவீங்க. அதே மாதிரி ஃப்ளாட் வச்சுட்டு இருந்தேன் சார், இண்டிவிஜுவல் ஃப்ளாட் வாங்கிக்குவீங்க. சார் நான் இதில் இருக்கேன் பெங்களூரில், அங்கே ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டுமா சார், எவ்வளோ வாடகை கொடுத்துட்டு முடியலையே, அங்கே ஒரு ஃப்ளாட் வாங்கிக்குவீங்க. இப்படி உங்களுக்கு சுப பலனாக நடக்கும். வருமானங்கள் கூடும். ரொம்ப நாளாக தடைப்பட்ட திருமணத்திற்கு விடிவு காலம் இருக்கும். கெட்டி மேளம் கொட்டும். உங்கள் வீட்டில் நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற சுப செலவு இருக்கும். உங்களுக்கு இந்த வயசில் என்ன செலவு, உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, அவங்க படிப்புக்காக செலவு பண்ணுறது, அவங்க மேற்படிப்புக்காக பேங்க் லோனில் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது. அதே மாதிரி அவங்களோட வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. ஷேர் மார்க்கெட்டில் அருமையாக பண்ணலாம். அடுத்தவங்க யோசனையை விட்டுருங்க, உங்கள் யோசனை பிரகாரம் செய்யுங்க. உங்களை குரு பார்க்குறாருல, அந்த ஃப்ளாஷ் ரொம்ப நல்ல ஃப்ளாஷாக வரும். அந்த ஃப்ளாஷை நல்லா உபயோகப்படுத்திங்க. எப்பவுமே ஆண்டவன் கொடுக்கும்போது கேட்சப் பண்ணிக்கணும், அதை பிடிச்சிங்க. அதே நேரத்தில் கோல்டு அண்ட் சில்வர் இது அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா உச்சம் பெற்ற குரு வரார். இந்த காலகட்டத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் மெட்டல் வேண்டாம், காப்பர் கூட வேண்டாம், பிளாக் கோல்டு கூட வேண்டாம்னு சொல்ல. பிளாக் கோல்டுனா பெட்ரோல் வேண்டாம், ஆயில் ப்ரைஸஸ் ஏறும். அதற்கான காரணங்கள் என்னென்னா சுற்றுப்புறத்தினுடைய சூழ்நிலையினால் மாறும். ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு நல்லா இருந்தாலும் அந்த பயணத்தில் கவனமாக இருக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும்,
கண்டிப்பா. நேரத்துக்கு ஏன்னா தூங்கணும். என்னுடைய அடுத்த கேள்வி அதுதான். ஏன்னா உடல் ரீதியா பல பிரச்சனைகள இந்த காலகட்டங்கள்ல, அதாவது சனிப்பெயர்ச்சி காலகட்டங்கள்ல அவர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த பிரச்சனை நீங்குமா முதல்ல அவர்களுக்கு? கண்டிப்பா போயிடும். மருந்துக்கு கட்டுப்படும். இல்ல உங்களுக்கு பெரிய மருந்து என்ன தெரியுங்களா? மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல தூக்கம். சரியான தூக்கமே கிடையாது. ஒரு டீப் ஸ்லீப்பே இருக்காது. அவங்களுக்கு அந்த நல்ல தூக்கத்தினால ஒரு விடிவு காலம் பிறக்கும். நல்லாருக்கும். கண்டிப்பா. மீனராசி குழந்தைகளுடைய கல்வி அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? இந்த மீன ராசியில பிறந்தவங்களும் நல்லா படிப்பாங்க. மீன ராசியில வெளிநாடோ, வெளிமாநிலமோ போய் படிக்கிறவங்களும் இருக்காங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு மெமரி பவர் கூடும். அற்புதமா படிக்கலாம். அவங்க எதிர்பார்க்கிற கல்வி அமையும். சில பேர் இந்த நீட் எக்ஸாம் எழுதுறவங்க, இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுதுறவங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்க கேட்குற அந்த கல்வி கிடைக்கும். டாக்டர்ஸ்லயே இந்த எம்டி படிக்கிறவங்க, ரிசர்ச் பண்றவங்க, அவங்களுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டமாக அமையும். ரொம்ப நல்லாருக்கும். கண்டிப்பா. அற்புதம். மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்கள்ல எந்த தெய்வ வழிபாட மேற்கொண்டால் சிறப்பா இருக்கும்? குருவ பார்க்கணும். ஆலங்குடி ஆலங்குடியானை போய் பார்த்தால் அற்புதமான வாழ்க்கை வரும். வீட்ல சந்தோஷம் கிடைக்கும். குழந்தைங்கள்லாம் சேர்ந்து வீட்ல சாப்பிடலாம். வீட்ல நிம்மதியா இருக்கலாம். பிரிவுகள் இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமை வரும். காதலர்களாக இருந்தவர்கள் கல்யாணத்துல முடிஞ்சு கணவன் மனைவியாக குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி சுப பலனை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறார். கிள்ளி கொடுக்க மாட்டார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆலங்குடியான போய் பார்க்கணும். மஞ்சள் வஸ்திர தானம் செய்யணும். அதுவும் வியாழக்கிழமையில போய் நீங்க மஞ்சள் வஸ்திர தானம் செஞ்சு, அபிஷேகம் பண்ணி செஞ்சு, நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே சுப பலன்கள் கோடி கிடைக்கும். சுயமா தொழில் பண்றவங்க அடுத்தவனை நம்பாம உங்க வேலை என்னவோ அதை பாருங்க. ஏன்னா 7.5 சனின்னு ஒண்ணு இருக்கு. அதை ஞாபகத்துல வச்சுட்டு செய்யுங்க. நான் அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், இவனுக்கு நான் கையெழுத்து போட்டு ஷூரிட்டி கொடுத்தேன், நான் அவனுக்கு பஞ்சாயத்து பண்ணேன், அந்த பெருதனம்லாம் வேண்டாம். உங்கள் வேலை என்னவோ அதை செய்யுங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்க. சம்பாதிக்கும் போது தான் சம்பாதிக்கணும். அதே மாதிரி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். குலதெய்வ வழிபாடு சொன்னேன். பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுங்க. 21 தலைமுறைக்கு இது அற்புதமான காலம். ஜம்முன்னு போய் பண்ணிட்டு வாங்க. காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. குருனாலே சுபர் தானம்மா. இப்போ சனீஸ்வரர் அப்படின்னா ஒரு பயம். குரு அப்படின்போது குரு பார்க்க கோடி நன்மை. அவர் பார்த்தாலே நமக்கு நல்லது நடக்கும். கல்யாணம் நடக்குமா சார்? நடக்கும். வீடு கட்டலாமா சார்? கட்டலாம். குழந்தை பிறக்குமா சார்? பிறக்கும். சார் நான் வீடு வாங்கிட்டு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகலாமா சார்? போகலாம். இப்படி நான் சுப பலனை சொல்லிகிட்டே போகலாம். மற்ற கிரகங்கள் அசுப கிரகங்கள் பார்க்கும்போது எதிரிகள் வெல்லலாமா சார்? கோர்ட்டு வழக்கு ஜெயிக்கலாமா சார்? இப்படி நெகட்டிவாக போகும். ஆகவே தான் இந்த குரு பெயர்ச்சிக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மாறும்போது ஒரு மிகப்பெரிய எழுச்சி மக்களுக்குள்ள. இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வந்து குரு வருவார். அப்படி வரும்போது அங்கே உச்சம் பெற போகிறார். ஏற்கனவே அவர் குரு வந்து உச்சம் பெற்றால் எப்படி இருக்கும்? இன்னும் சூப்பராக இருக்குமே. அதிக சுப பலனை கொடுக்குமே. நாடு செழிக்கும், ஊரெல்லாம் செழிக்கும், மக்களெல்லாம் செல்வமாக வாழ்வார்கள், நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. போர் பதட்டம் குறையுமா? குறையும். சில நாடுகளில் ஏற்படக்கூடிய மதக்கலவரங்கள் குறையும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகள் வரும். வேற்றுமொழி இனத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் மலை போல வர்றது பனி போல தீர்வு. இதில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு மறைமுகமான எதிரிகள் தொல்லை இதெல்லாம் போகும். பொதுமக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த தங்கமும் வெள்ளியும். ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் தங்கமும் வெள்ளியும் தானே முக்கியம். ஒரு கல்யாணம் ஆக வேண்டிய குழந்தைங்க இருக்கும், அவங்களுக்கு எப்படி சார் நகை வாங்கிறது அப்படின்னா, இந்த தங்கம் உச்சத்தில் போகும்போது கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். இருந்தாலும் தங்கம் எப்பவுமே ஒரு முறை ஏறுச்சுன்னா இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கொஞ்சம் கம்மியாக வரும். 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே வரும். ஒரு 90-95 வரும். அந்த டைமில் வாங்கி போட்டுங்க. அது டிசம்பரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணுங்க. இந்த பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் விலை நிச்சயமாக ஏறத்தான் செய்யும். டிமாண்ட் வரத்தான் செய்யும். கேஸ் வந்து கொஞ்சம் டிமாண்டில் இருக்கும். அதே நேரத்தில் இதெல்லாம் நான் பொதுவான பலன் சொல்கிறேனே ஒழிய
இந்தியாவினுடைய பொருளாதாரம், இந்தியாவினுடைய மார்க்கெட்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி இவங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளுக்கு முற்று பெறக்கூடிய தீர்வுகள் கிடைக்கும். குரு பெயர்ச்சி பலன்கள் சொல்லும்போது நாங்கள் ராசி பலனை மட்டும் சொல்லிட்டு வருவோம். ஆனால் நீங்கள் இடையில நிறைய கேள்விகள் வந்து கேட்டு என்கிட்ட இருந்து நிறைய பதிலை வாங்கியிருக்கீங்க. அது நேயர்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2வது, இந்த நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு மனோதைரியத்தை கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஆனாலும் உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படிப்பட்டவராக இருக்கார், நீங்கள் பிறக்கும்பொழுது எப்படி இருக்குது, இப்போ என்ன மகா திசைகள் இருக்குது, அதையெல்லாம் பார்த்து தான் இந்த பலன்கள் சொல்லணும். இருந்தாலும் மனோதைரியத்தையும் மனோ சந்தோஷத்தையும் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த பலன்களை நான் சொல்லியிருக்கேன். உங்கள் ஜாதகத்தையும் ரெஃபர் பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கெல்லாம் சந்தோஷத்தையும் ஆயுள் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, வாய்ப்பளித்த எல்லா உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பு சகோதரிக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.